நம்ம எல்லாரும் தமிழ் எப்படி கத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி தான் இங்கிலீஷ் கத்துக்க போறோம். நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா, அம்மா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் தமிழ் பேசுறத கேட்டு கேட்டு, நம்மளும் ஒரு ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா, நம்ம நெறையா அது ரிலேட்டடான சென்டென்ஸ் நெறைய கேட்கணும். நம்ம சின்ன வயசுல வீட்ல பேசுறதுக்கான சென்டென்சஸ் நம்ம கத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம டெய்லி வீட்ல பேசுறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டென்சஸ் கத்துக்கலாம். நீங்க அதிகம் சாப்பிடாம இருப்பது நல்லது. You had better not eat too much. You had better not eat too much. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. You had better take a little rest. You had better take a little rest. நீங்க ஃபியூச்சர்ல என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? What do you want to do in the future? What do you want to do in the future? நீங்க மது அருந்துவதையும் புகைப்பிடிப்பதையும் கைவிட வேண்டும். You should give up drinking and smoking. You should give up drinking and smoking. நீங்க என்னுடைய புதிய காரை யூஸ் பண்ணலாம். You may use my new car. You may use my new car. நான் சொன்னபடி நீ செய்ய வேண்டும். You must do as I tell you. You must do as I tell you. இப்போ நாம படிச்சதுல இருந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அதுக்கு நீங்க சரியான ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். நீங்க என்னுடைய புதிய காரை யூஸ் பண்ணலாம். You may use my new car. You may use my new car. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்கறீங்களோ அவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நாம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாத்தீங்களா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்ல. சீக்கிரம் பண்ணுங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நேத்து நைட் நீங்க கால் பண்ணியிருந்தீங்களா? Did you call me up last night? Did you call me up last night? நீங்க நேத்து நைட்டு வெளியே போனீங்களா? Did you go out last night? Did you go out last night? நேற்று ஏன் நீங்க வரவில்லை? Why were you absent yesterday? Why were you absent yesterday? நீங்க உங்களால முடிந்ததை செய்ய வேண்டும். You must do your best. You must do your best. நீங்க எப்படி இருக்கீங்க? How are you? How are you? நீங்க இப்ப எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? What are you about now? What are you about now? நீ உன்னுடைய பங்கை செய், மீதி நான் பண்ணுகிறேன். You do your part and I will do the rest. You do your part and I will do the rest. நீங்க சொன்னபடி செய்ய வேண்டும். You must do as you are told to do. இப்போ நான் உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கான சரியான ஆன்சர் யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் உனக்கு கடன் தருகிறேன். நான் உனக்கு கடன் தருகிறேன். உன்னை பார்த்து கை காட்டுற அந்த பொண்ணு யாரு? உன்னை பார்த்து கை காட்டுற அந்த பொண்ணு யாரு? இதுக்கான சரியான ஆன்சர் நான் வீடியோ கடைசியில சொல்றேன். வாங்க நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்க உங்க காலணிகளை கழற்ற தேவையில்லை. You need not take of your shoes. You need not take of your shoes. நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். Suppose you are hungry. Suppose you are hungry. நீங்க எத்தனை மணிக்கு ஸ்டேஷனுக்கு வருவீங்க? What time will you get to the station? What time will you get to the station? நீங்க என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? What do you intend to do? What do you intend to do? நீ இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும். You should return home before it gets dark. You should return home before it gets dark. என்ன தைரியத்துல இப்படி பேசுறீங்க? How dare you speak to me like that? How dare you speak to me like that? How dare you speak to me like that? இப்போ நம்ம படிச்சதுல இருந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீங்க என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? நீங்க என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? நீங்க என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? 5 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு. What do you intend to do? What do you intend to do? யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களோ அவங்க எல்லாரும் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நாம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். நீங்க ஜன்னலை வேண்டும்னு உடைச்சிங்களா? இல்ல தெரியாம உடைச்சிங்களா? Did you break the window on purpose or by accident? Did you break the window on purpose or by accident? அதை சொல்ல உனக்கு எப்படி தைரியம்? How dare you say that? How dare you say that? நீங்க உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். You should take better care of yourself. You should take better care of yourself. நீங்க நிறைய சாப்பிடணும். இல்லனா நீங்க சீக்கிரமா குணமடைய மாட்டீங்க. You should eat more, or you won't get well soon. You should eat more, or you won't get well soon. நீங்க முன்பே வந்திருக்க வேண்டும். You should have come earlier. You should have come earlier. நீ மாறவே இல்லை. You have not changed at all. You have not changed at all. ஏன் வர முடியாது? Why can't you come? Why can't you come?
உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் நீங்கள் செல்லலாம். You may go anywhere you like. You may go anywhere you like. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா பாத்திரங்களையும் கழுவ வேண்டும். All you have to do is wash the dishes. All you have to do is wash the dishes. எதை வைத்து திறந்தீர்கள்? What did you open it with? What did you open it with? நீங்கள் எப்போவாவது இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Did you ever hear the like of it? Did you ever hear the like of it? ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. You should have told me a long time ago. You should have told me a long time ago. உங்களுக்கு சளி பிடிக்கும். You will catch cold. You will catch cold. You will catch cold. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யார் உன்னுடைய வாழ்க்கையின் ரோல் மாடல்? இதுக்கான சரியான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றவங்க ஆன்சர் பார்த்து காப்பி அடித்து சொல்லாதீங்க. தப்போ சரியோ நீங்களே ட்ரை பண்ணுங்க. நான் கரெக்ஷன் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு 6 செகண்ட்ஸ் டைம். வாங்க அடுத்த சென்டென்சஸ் பார்க்கலாம். உனக்கு சந்தோஷமாக இல்லையா? Are not you happy? Are not you happy? நீங்கள் எப்போதும் ஒரு தேனீயை போல பிஸியாக இருக்கீங்க. You are always as busy as a bee. You are always as busy as a bee. நீங்கள் எப்போதும் குறை சொல்கிறீங்க. You are always complaining. You are always complaining. உங்கள் பெற்றோரிடம் நீங்கள் அப்படி பேசக்கூடாது. You should not talk back to your parents like that. You should not talk back to your parents like that. நீங்கள் ஒரே நாளில் செய்ய முடியுமா? Can you do it in one day? Can you do it in one day? நான் உன்னை கேட்கல. I can hardly hear you. I can hardly hear you. உங்கள் ரூம் என்னுடைய ரூமை விட 2 மடங்கு பெருசு. Your room is twice the size of mine. Your room is twice the size of mine. உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை போலவே இருக்குது. Your problem is similar to mine. Your problem is similar to mine. உன்னுடைய முயற்சிக்கு விரைவில் பலன் கிடைக்கும். Your efforts will soon pay off. Your efforts will soon pay off. நீங்கள் சிரிக்கும் விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I like the way you smile. I like the way you smile. உங்களுக்கு சந்தோஷமான ஃப்யூச்சர் இருக்குன்னு நான் நம்புகிறேன். I hope you have a happy future ahead for you. I hope you have a happy future ahead for you. உங்கள் உதவி இல்லாமல் என்னால் திட்டத்தை செயல்படுத்த முடியாது. Without your help, we would not be able to carry out our plan. Without your help, we would not be able to carry out our plan. உங்கள் கடிகாரம் 10 நிமிடங்கள் மெதுவாக உள்ளது. Your watch is 10 minutes slow. இப்போ நான் உங்ககிட்ட நாம படிச்சதுல இருந்து உங்ககிட்ட 2 கொஸ்டின்ஸ் கேக்குறேன். கொஸ்டின் 1. நான் உன்னை கேட்கல. கொஸ்டின் 2. உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை போலவே இருக்குது. 6 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு. இதுக்கான சரியான ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இங்கிலீஷ் கத்துக்க தேவையான நிறைய வீடியோஸ் ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வீடியோஸ் பாருங்க. வாங்க அடுத்த சென்டென்சஸ் பார்க்கலாம். நீங்கள் அதிகம் பேசுறது தான் உங்களுடைய பிரச்சனை. The trouble with you is that you talk too much. The trouble with you is that you talk too much. நீங்கள் சொல்கிறது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கல. I admit that what you say is true, but I don't like the way you say it. I admit that what you say is true, but I don't like the way you say it. நீங்கள் சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. I can't make out at all what you say. I can't make out at all what you say. உங்களுடைய ஆசை சீக்கிரமாக நிறைவேறும். Your wish will come true in the near future. Your wish will come true in the near future. உங்களுக்காக என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன். I will do all I can for you. I will do all I can for you. அவன் சொன்னதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. You can't have understood what he said. You can't have understood what he said. நான் உன்னை திரும்ப பார்க்க வேண்டும். I want to see you again. I want to see you again. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தல, அதோட ஆன்சர் நான் உனக்கு கடன் தருகிறேன். I will lend it to you. I will lend it to you. I will lend it to you. உன்னை பார்த்து கை காட்டுற அந்த பொண்ணு யாரு? Who's that girl waving to you? Who's that girl waving to you? Who's that girl waving to you? உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்ததோ அதே மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க உங்க மூலமாக இங்கிலீஷ் கத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மறக்காமல் பாருங்கள்.